அமைச்சர் பொன்முடி வழக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தீர்ப்பு பரபரப்பில் தமிழகம் அரசியல். 2006, 2011 திமுகவில் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி மற்றும் உறவினர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் செம்மண் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து அரசுக்கு 28 கோடி பார்த்திங்கன்னா இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. ஸோ அதன் நிலையில் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சென்னை தீர்ப்பு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் நாளை பார்த்திங்கன்னா நாளை ஜூலை 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்க உள்ளது. சமீபத்தில் அரசியல் சார்ந்த செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்த நிலையில் தற்பொழுது மற்றொரு அமைச்சரின் தீர்ப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இப்போ சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் இஷ்யூ பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க வெடிச்சிட்ருக்கு. இதில் பொன்முடி அவர்களும் பார்த்திங்கன்னா 28 கோடி ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற வகையில் கேஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ திமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. திமுகவில் இன்னும் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊழல் செய்து பிரச்சனையில் மாட்டுவாங்கன்னு தெரில. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவானது பார்த்திங்கன்னா பின்னோக்கியே சென்று கொண்டே இருக்கிறது. முன்னோக்கி வருமா இல்லை வராதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 3வது நீதிபதியிடம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கானது திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் வைத்து பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா ஜாமீனில் விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா குற்றம் செஞ்சிருந்தால் குற்றம் செய்தவர் என்று சிறையில் அடைப்பார்கள். குற்றம் செய்யவில்லை என்றால் அவரை விடுதலை செய்வார்கள். அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் இருக்கிற ஆதாரங்களை கூடிய சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பாரா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.